ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீயா மீடியா. இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் அமேசானில் ஆஃபரில் வாங்கினேன். இதோட விலை 1000 சம்திங் வந்திருந்தது. நான் 600 சம்திங் வாங்கினேன். இதோட லிங்க் உங்களுக்கு நான் கீழே அட்டாச் பண்ணுறேன். அதில் நீங்கள் பாருங்கள். இது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, பாராக் கம்பெனி இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆம்ரெட் கடாய் வாங்கினேன். ஏன்னா நம்ம அலுமினியம் இப்போ உடலுக்கு நல்லது இல்லை. ஏன்னா நம்ம என்ன சமைச்சு வச்சாலும், சப்போஸ் தக்காளி தொக்கோ புளிக்குழம்பு எதுனா வச்சா சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் ஆட்டம் வரும். அந்த அலுமினியம் பவுடராக நம்மளோட உடம்புக்கு உள்ளே போய் அது உடலுக்கு ரொம்ப கெடுதேன்னு சொல்லுவாங்க. அது ஹெல்த்துக்கு நல்லதே இல்லை, ஹசார்ட்னஸ் தான் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் முக்கால்வாசி என்னோடய சமையல் இது எல்லாமே ஸ்டீலில் தான் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஃப்ரீ மெட்டீரியல், அதுவும் இல்லாமல் ஸ்ட்ராங் அண்ட் டூரபிள், அதுவும் இல்லாமல் ஃபுட் சேஃப், நான் டாக்ஸிக் அதாவது சொல்கிறது பார்த்தீங்கன்னா பிபிஏ ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த அலுமினியம் இதில் நம்ம வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஃபியூ ஹவர்ஸ் கழித்து சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் ஆட்டம் இருக்கும், ஒரு பபுள்ஸ் ஆட்டம் வந்திருக்கும் அலுமினியத்தில். அதெல்லாம் வராது, டாக்ஸிக்லாம் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்கிறது தான் இதை இண்டிகேட் பண்ணுறாங்க. ஈஸி டு க்ளீன் ஆல்சோ. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதுவும் இல்லாமல் நம்மளோட இந்தியா ப்ராடக்ட் தான். இதோட லிங்க் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன் கீழே. இப்போ நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா நானே வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு கட் பண்ணி அதெல்லாம் ஒன்றா காட்ட முடியாது. ஸோ அதனால் நான் கட் பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டேன். பட் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 12 சைஸ் எடுத்திருக்கேன். ஐ மீன் இதோட இன்ச்சு எனக்கு கரெக்டாக தெரியல சென்டிமீட்டரில். பட் ரொம்ப நல்லா இருக்கும். வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கடாயெல்லாம் நம்ம தூக்குனா எவ்வளோ வெயிட் இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குது. இதோட ஒர்க் ஃபினிஷ் கூட நல்லாவே இருக்குது, ஈவனாக இருக்குது, நல்ல ஒரு வெயிட்டு. சில கடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி கழுவுறச்சா இங்கெல்லாம் ஷார்ப்பாக இருக்கும். பட் இதில் எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா கிளியராக பண்ணியிருக்காங்க. ஒரு பிசுறு கூட இல்லாத அளவுக்கு நல்லா ஃபினிஷிங்கும் நல்லா இருக்குது. பட் இதில் எனக்கு இந்த இடத்துல தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடம் கரெக்டாக பாருங்களேன், கொஞ்சம் பிசுறு வருது. இதுதான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனு. பட் மற்றபடி ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. இதெல்லாமே இது பாருங்கள், இந்த ப்ராடக்டோட இது கூட இதில் டீட்டெயில் கொடுக்குறேன். அந்த பிராண்டடுன்ட்டு இதில் அந்த பிராண்டோட நேமும் இருக்குது. ப்ளஸ் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்ட்டு அந்த கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங் ரொம்பவே நல்லாவே இருக்குங்க. இதில் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் குக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இதோட ஃபீட்பேக்கும் சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா வெயிட்டு அவ்வளோ வெயிட்டுங்க. இது நம்ம ஒரு கையில் தூக்குறதுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லை, அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு விலாகோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.